வெற்றி என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை. அதை நாம் துரத்தி வேட்டையாட வேண்டும். பணத்துடனும் அதிகாரத்துடனும் மக்களை ஒப்பிடாதீர்கள். பணமும் அதிகாரமும் உங்களை விட்டு பிரிந்தால் முன்பு நீங்கள் இழிவாக பார்த்த சாமானியர்கள் மத்தியில் நீங்கள் மீண்டும் வாழ வேண்டும் என்பதை நினைவில் கொள். தோல்வி என்பது நமது வேகத்தை அதிகரிக்கும் எரிபொருளாகும். ஆனால் நமது முயற்சியின் முடிவாக இருக்கக்கூடாது. அகங்காரமும் பெருமையும் யாரையும் பாதாளத்திற்கு தள்ளும். எனவே எந்த சூழ்நிலையிலும் அவற்றை நம் உடலுக்குள் நுழையவிடக்கூடாது. பணம் கெட்டது அல்ல, அது கிடைத்தவுடன் மாறுபவர்கள் கெட்டவர்கள். மரம் நடுவது என்பது இயற்கையை காப்பது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கானோருக்கு தெரியாமலேயே உதவுகிறது. அதீத கோபம் மற்றும் தீராத மகிழ்ச்சி இரண்டும் ஒரு மனிதனை அந்த தருணத்தின் உணர்வை இழக்க செய்கிறது. அதனால்தான் ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ கோபமாக இருக்கும்போதோ எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். நம்மை புகழ்பவர்கள் அனைவரும் நம் நண்பர்கள், விமர்சிப்பவர்கள் அனைவரும் எதிரிகள் என்ற விதி இல்லை. நம்மை புகழ்பவர்கள் நம்மிடம் எதையாவது எதிர்பார்க்கலாம். விமர்சிப்பவர்கள் சில சமயங்களில் நம் நன்மைக்காக நம்மை திட்டலாம். யார் எப்படி என்று நீங்கள்தான் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் வேறு எதற்கும் இல்லாத சக்தி பணத்திற்கு உண்டு. அந்த பணத்தை சம்பாதிக்கும் ஞானம் உனக்கு இருந்தால் இந்த உலகமே உனக்கு அடிமை. எளிதான வெற்றியை விட கடினமாக சம்பாதித்த வெற்றி மதிப்பு வாய்ந்தது. பொதுவாக ஒருவர் எதிலும் வெற்றி பெற்றால் அது என்ன பெரிய விஷயம், அதனால்தான் அவர் வெற்றி பெற்றார் என்பார்கள். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் நான் மேலே வந்திருப்பேன். இது மிக எளிதாக நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த வெற்றியை அடைய அந்த நபர் கடின உழைப்பும் முயற்சியும் மட்டுமே தெரியும். அதனால் யாருடைய வெற்றியையும் குறைத்து மதிப்பிடாதே. ஒரு நல்ல புத்தகத்தின் 10 பக்கங்களை தினமும் படித்தாலே நம் வாழ்க்கையே மாறிவிடும். ஒவ்வொரு போருக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் முடிவில்லாத போர் என்று ஒன்று இருக்கிறதா? அதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை. அந்த மனிதனின் மரணத்தோடு தான் அந்த போர் முடிகிறது. வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் யாரையும் சார்ந்து வாழாமல் வாழ்வதுதான். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் நிரந்தர மாணவருக்கு யாரும் தேவையில்லை. அவர் ஒருவரே நால்வருக்கும் உதவுகிறார். பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. ஆனால் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் அனைத்தையும் பணத்தால் வாங்க முடியும். நமக்கு ஏதேனும் கெட்ட குணம் இருந்தால் அது நம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்று நினைத்தால் அதிலிருந்து பார்க்காமல் அப்படியே விட்டுவிடக்கூடாது. இந்த கெட்ட குணம் எனக்கு எப்படி வந்தது, இனி எப்படி ஒழிப்பது, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்து நாம் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல அந்த கெட்ட குணங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஒன்றை நினைவில் வையுங்கள் நண்பரே, இந்த நிமிடம்தான் நம் அழகான வாழ்க்கையும் அற்புதமான எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். நிகழ்காலத்தை வீணடித்து எதிர்காலத்தில் துன்பப்படுவதில் அர்த்தமில்லை. எனவே நேரத்தை வீணடிக்காமல் கிடைக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தவர்களை குறை சொல்லியும் அடுத்தவர்களை புகழ்வதையும் நிறுத்திவிட்டு உங்கள் சொந்த வேலையை செய்யுங்கள். அந்த விதிக்கு சவால் விடுங்கள். என்னை வெல்லும் சக்தி உனக்கு இருக்கிறதா? ஏனென்றால் அது உருவாக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்ளும் போது பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. எல்லா கஷ்டங்களையும் புன்னகையுடன் தாங்கிக் கொண்டு நாளை அழகிய நாளுக்காக பொறுமையாக காத்திருக்கும் மனிதர்களை நாம் மிகவும் வலிமையானவர்களாக கருதலாம். தோல்வியை விட தோல்வி பயம்தான் நாம் இலக்கை அடைய விடாமல் தடுக்கிறது. ஒரு மனிதனின் மகிழ்ச்சி உண்மையில் அவன் நினைக்கும் எண்ணங்களை பொறுத்தது. நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையை குழப்படையாமல் பாதுகாக்கலாம். தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அந்த பாடங்கள் நாளைய நமது வெற்றிக்கு வழிவகுக்கும். காதலிப்பது தவறல்ல. காதலில் தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த தோல்வியின் வலியை நினைத்து கொண்டிருப்பது தவறு. காதல் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் காதல் என்பது வாழ்க்கையே அல்ல. யாராவது நம்மை நேசிக்கவில்லை என்றால் அது அவர்களின் பிரச்சனை, நம்முடையது அல்ல. கஷ்டத்தில் மதிப்பை அறிந்தவன் இன்பங்களால் முழுகுவதில்லை. அவர்களின் புதை மணலில் சிக்கிக் கொள்ளாதவர்கள். ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது என்பது அவருக்கு தெரியும். சிலர் நமது நன்மையை இயலாமைக்கு கருதி நம்மை சிக்கலுக்குள் உருவாக்குவார்கள்.
ஆனால் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் சரியான நேரம் பார்த்து நீங்கள் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும். கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு பிறகு போதைக்கு அடிமையானால் அதிலிருந்து வெளிவருவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த படைப்பில் உள்ள கோடிக்கணக்கான உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. மனித குலத்தின் மிக சிறந்தது சிறு சிறு கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நண்பா, உனது புத்திசாலித்தனம் புத்தி ஆற்றலை பயன்படுத்தி எதையாவது சாதித்து உன் பிறப்பை செம்மையாக்கு. ஒரு முறை தவறு செய்தால் அது நம் தவறு. ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் ஆரம்பத்தை மறந்துவிட்டோம் என்று அர்த்தம். மனிதனை மகிழ்விக்க இவ்வுலகில் நிறைய இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் வலியை உண்டாக்கும் விஷயங்களை தேடுகிறோம். அவற்றை பற்றியே அதிகம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் மீதான நம்பிக்கை இழக்க ஒரு கணம் போதும். ஆனால் அந்த நம்பிக்கை மீட்டெடுக்க ஒரு வாழ்நாள் போதாது. விரும்பியதை அடைய முயற்சிப்பதில் ஏமாற்றம் மற்றும் விரக்தியை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அவை உண்மையில் நமது வெற்றியின் நம்பிக்கையை கொன்றுவிடுகின்றன. எனவே வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும். ஒரு நாள் கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது என்னால் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் உன் முகத்தில் தோன்றுவதற்கு பதிலாக நான் நினைத்ததை சாதித்துவிட்டேன் என்ற மகிழ்ச்சியை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த நாளில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றீர்கள். அந்த வெற்றி நாளுக்காக பாடுபடுங்கள். கடினமாக உழைக்க தயாராக இருங்கள். வாழ்க்கை பயணத்தில் பலர் நம்மை சந்திக்கிறார்கள், பலர் வெளியேறுகிறார்கள். ஆனால் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்முடன் இருப்பவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஒருவரிடம் பேசும்போது முதலில் அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அதன் பிறகு பேச வேண்டும். தொடர்பு திறன்களில் இது முக்கியமானது. சாமானியனுக்கும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் ஒரே வித்தியாசம். சாமானியர்கள் கிண்டலாக பேசுகிறார்கள். கஷ்டப்படுகின்ற மக்கள் உண்மையில் சாதித்து காட்டுகிறார்கள். வெற்றி பெற போராடுங்கள், எதிரிகளை தோற்கடிக்க அல்ல. உங்களுக்கே தெரியாத ஒரு அசாதாரண திறமை உங்களுக்குள் ஒளிந்திருக்கிறது. முயற்சிகள் வெளியே எடுக்கவும். அப்பொழுது உங்களுக்கு இணையானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லாம் நன்றாக இருக்கும்போது எல்லோரும் ஒழுக்கம் சொல்கிறார்கள். ஆனால் இக்கட்டான காலத்திலும் தர்மத்தை கடைபிடித்தவர் பைத்தியக்காரன் என்கிறார்கள். நம்பிக்கையற்ற நம்பிக்கையுடன் அல்ல, வெற்றியின் நினைவுகளுடன் இறக்கவும் என்கிறார் ஒரு பெரிய மனிதர். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கான வேலையை இப்பொழுதே தொடங்குங்கள். இறுதியான ஒரு வார்த்தை, நீங்கள் அடையும் வெற்றி என்னவாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கை 10 பேருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இதை எழுதி வைத்துக்கொள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.